அன்பானவர்களே, மீண்டும் ஆண்டுடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஒரு இறைவார்த்தை, ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தை. தேவையில்லாத வார்த்தைகள் உங்கள் காதுகளுக்கு வரும்போது சோர்ந்து போகிறீர்கள். நல்லாதான் பேசுறது போல பேசுவார்கள். திடீர்னு ஒரு வார்த்தையை உள்ள கொண்டு வந்து நுழைப்பாங்க. அது உங்கள் மனசை பாதிக்கும், உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தும். ஆனா அதே நேரத்துல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்கள் காதுகளில் விழும்போது, நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், கிறிஸ்துவை அல்லாதவர்களாய் இருக்கலாம், ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கலாம், இந்த வார்த்தை உங்கள் காதுகளில் விழும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி ஒரு தலைவனுடைய வீட்டில் ஏற்பட்ட துக்க நிகழ்ச்சியை அறிந்தபோது ஆண்டவர் இயேசு உடனே அவர்கள் கூட போனார். போகும்போது போய்கிட்டு இருக்கும் போதே ஒரு சம்பவம் நடக்குது. 23வது வசனத்துல இயேசுவானவர் அந்த தலைவனுடைய வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே எல்லாம் ஒரு பயங்கர இரைச்சல் சத்தம் கேட்கிறது. என்ன, அங்க சத்தம் போட்டு, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் ஒருத்தவங்க இறந்துட்டா பேண்ட் வைப்பாங்க பாருங்க, அத போல அந்த தலைவனுடைய வீட்டில தாரை ஊதுகிறவர்கள் இறைகிற ஜனங்களை கண்டு, அப்ப போன உடனே ஆடுறாங்க, சத்தம் போடுறாங்க, ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஆண்டவர் போனார். அங்க போன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் விலகுங்க. இப்ப போன உடனே கூட்டம் சூழ்ந்துட்டாங்க. எல்லாரும் விலகுங்க, இந்த சிறுபெண் சாகல, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். ஆனால் இந்த மனுஷனுடைய பார்வை வித்தியாசம், ஆண்டுடைய பார்வை வித்தியாசம். மரித்து போன பெண், ஆண்டவர் சொன்னார் அவள் மரிக்கல, இதான் ஆண்டவர். அவள் நித்திரையாய் இருக்கிறாள். பரியாசம் பண்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் விசுவாசிங்க. ஆண்டுடைய வார்த்தையை சொன்னா பரியாசம்தான் பண்ணுவாங்க, தவறா புரிஞ்சுக்குவாங்க, பல கேள்வி எல்லாம் கேட்பாங்க. ஆனால் இயேசுவின் வார்த்தையில் வல்லமை உண்டு. நம்புறீங்களா? உங்க பார்வை எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கும். கர்த்தருடைய பார்வையில் இருள் அல்ல, ஒளி. கர்த்தருடைய